ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஜி ஃபுட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, இறால் வச்சு ஒரு 65 தாங்க. நம்ம சிக்கன் 65 மாதிரியே, பட் இறால் 65 ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இறால் 65. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா மாவு, தேவைக்கு தக்கன உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுட் கலர் போட போகிறதில்ல, காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணுறனால அதுவும் லிக்விடாக இருக்கும். ஸோ ரொம்ப லிக்விடாகிடும் தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா. இப்போ ஒரு முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஜூஸியாக லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரலை அப்படின்னா 2-3 ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருவோம். நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. தேவைக்கு தக்கன எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் 65 விட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதை வச்சு. இதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாடுக்கு சைடிஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிட்ஸுன்னு இல்லை, பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இதோட நான் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இதை சாஸ் தொட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதை நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டும்.